நமஸ்காரம். அடியேன் சொல்லப்போவது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனால் அதை செய்தால் பிராணிகளுக்கு நன்மை. பஞ்சமகா யஜ்ஞங்கள்னு வேதங்களில் சொல்லப்பட்டுள்ளன. 5 பேரை குறித்து தினமும் நாம் ஒரு பூஜை செய்ய வேண்டும். பிரம்ம யஜ்ஞம், தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், மனுஷ்ய யஜ்ஞம், பூத யஜ்ஞம் என்று சொல்லுவார்கள். அதிலே தேவர்களை குறித்து, பிதற்களை குறித்து அதெல்லாம் உங்களுக்கே தெரிந்திருக்கும். பூத யஜ்ஞம் என்றால் பிராணிகளுக்கு உணவு கொடுத்தது. பல இடங்களில் பார்த்திருப்போம். காலையில் ஏதாவது உணவு வாங்கிக் கொண்டு புறாக்களுக்கு போடுவார்கள். அப்படியே 100 கணக்கில் புறாக்கள் பறக்கும், வந்து சாப்பிட்டு விட்டு போகும். அதே போல வாசலில் ஒரு தண்ணீரை பக்கெட்டில் வைத்து வரும் போகும் பிராணிகள் குடித்து விட்டு போகட்டும் என்றும் வைப்பார்கள். பிஸ்கட்டு, பிரெட் முதலானவர்களை வாங்கி கொண்டு போய் போடுவதும் உண்டு. இதெல்லாம் அவரவர் விருப்பம். இதெல்லாம் பூத யஜ்ஞமாகுமானால் பிராணிகளுக்கு எவ்வகையிலும் உணவளிக்கலாம். எல்லா பிராணிகளுக்கும் அளிக்கலாம். நாம் சாஸ்திரப்படி பூஜிப்பது சில பிராணிகளைத்தான். ஆனால் உணவு அனைத்துக்கும் அளிக்க வேண்டும். அதில் ஒரு சிறு சிக்கல். அதனால் அந்த பிராணிகளுக்கே தொல்லை ஏற்படுகிறது. எல்லா கோயில்களிலும் பிளாஸ்டிக் உபயோகப்படுத்தாதீர்கள்னு போட்டுவிட்டனர். அது ஏதோ கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் ரொம்ப வேகமாக அதை பற்றி பேச்சு அடிபட்டது. 1 டைம் பிளாஸ்டிக் என்றெல்லாம் கூட பேசினார்கள். அப்புறம் அது எவ்வளவு தூரம் நடைமுறைக்கு வந்ததுன்னு தெரியவில்லை. ஆனாலும் அந்த பிளாஸ்டிக்கினுடைய கெடுதல் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மண்ணோடு மண்ணாக மக்கி போகாது, இப்படியே சுத்தி கொண்டே இருக்கும். இது நமக்காவது இது கெடுதல் கூடாதுன்னு ஓரளவுக்கு ஒதுக்கி வைக்க தெரியும். நமக்கே சரியாக புரியவில்லை, ஓரளவுக்கு தான் புரிந்திருக்கிறது. அவரவர் தங்கள் வீட்டு உணவு மிச்சம் மீதி இருக்குமானால், ஒரு 2 இட்லி இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்வோம். அதை என்ன செய்கிறார்கள்? அப்படியே குப்பை தொட்டியில் போட வேண்டாம், அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு முடிச்சு போட்டு குப்பை தொட்டியில் போடுகிறார்கள். அதில் வேறு மக்கும் குப்பை, மக்கா குப்பை இதெல்லாம் பிரிக்க வேண்டியுள்ளது. பிராணிகள் எல்லாம் தெருவில் மேய்ந்து கொண்டிருக்கும் போது ஏதாவது உணவு கிடைக்குமான்னு தேடிக்கொண்டிருக்கும். அப்போது இந்த வாசனையை மோப்பம் பிடிக்கும். இட்லி வாசனை இருக்கிறதே, அதை எப்படி பிரிப்பது? இட்லி தான் அதற்கு வேண்டும். சில சமயங்களில் வடக்கே எல்லாம் போனா குரங்குகள் அதை பார்த்து பிரித்து சாப்பிட்டு விட்டு போகும். ஆனால் 4 கால் பிராணிகளால் அப்படி முடியாது. அது அப்படியே வாயால் கடித்து பல்லால் கடித்து உள்ளிருக்கும் இட்லியை சாப்பிட பார்க்கும், முடியாது. ஆனா பசி, அந்த உணவு வேணும் என்பதற்காக அந்த பிளாஸ்டிக்கோட முழுங்கிவிடும். அங்குதான் ஆபத்து. மாடுகளுக்கு வைத்தியம் பார்ப்பவர்களிடத்தில் அடியேன் பேசும்போது, தொண்டைக்குழியில் பிளாஸ்டிக் அடைத்துக் கொண்டு விட்டது, அதுதான் மாடு தவிக்கும். வயிற்றுக்குள்ளும் போகும். வயிற்றில் நிறைய பிளாஸ்டிக் கலெக்ட் ஆகும். அதெல்லாம் அந்த பிராணியை வெறும் இருக்க விடுமா? எவ்வளவு ஆபத்து!
இத்தனைக்கும் அந்த இட்லியை கொடுத்தது பூத யஜ்ஞமாக போகிறது, பிராணிக்கு உணவளித்த வகையில் சேரப்போகிறது. ஆனால் இந்த பிளாஸ்டிக்கோடு உள்ளே போகும்போது இதை என்ன பிராணிக்கு உணவளித்ததுன்னு எடுத்துக்கொள்ள வேண்டுமா, அதுக்கு கெடுதல் பண்ணதுன்னு எடுத்துக்கொள்ள வேண்டுமா? அதை பிளாஸ்டிக்கில் சுருக்கு போட்டு போட்டவருக்கு இது நடக்க போகிறதுன்னு தெரியாது. அவர் ஏதோ சரி பிராணிகள் இருந்தா சாப்பிட்டு விட்டு போகட்டும்னு போடுவார். அந்த பிராணிக்கும் இது நமக்கு நடக்கும்ங்கிறது தெரியாது. ஆனால் இந்த கஷ்டம் நேர்ந்து விடும். அதனால் இதை போடுபவர்களே சற்று சிந்தித்து கண்டிப்பா அந்த உணவுப் பொருளை அந்த மிருகம் சாப்பிடட்டும், அதற்கு அதனால் வேறு தீங்கு வாராதபடிக்கு எப்படி செய்யலாம் அதை யோசித்து, இதே இலையில் இருக்குமானால் ஒரு கஷ்டமும் இல்லை. நாமே இலையில் சாப்பிடுவதை விட்டு விட்டோமே, பின்னர் அதுக்கு கொண்டு போய் போடுவோமா? இதனால் தான் அந்த நாள் சாஸ்திரங்கள் ரொம்ப பயன் தரும். சாப்பிட்ட இலையை கொண்டு போய் போடுவோம். அது எந்த பிராணி சாப்பிட்டாலும் ஒரு ஆபத்தும் இல்லை. இப்படித்தான் அந்த நாளில் இருக்கும். பிளாஸ்டிக் என்பது உலகம் முழுக்க வியாபிக்க போய் அது நமக்கும் கஷ்டம், பிராணிகளுக்கும் கஷ்டம். இந்த விஷயத்தை எப்படி தவிர்த்து பிராணிகளுக்கு உணவளிக்கலாம் என்று சிந்தித்து செயல்படவும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.